மாலை வணக்கம். ராஜி சார் கூட நான் ஒரு 20 வருஷமாக அவருக்கு ட்ரெயினராக இருக்கிறேன். அதனால் அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ட்ரைனிங் வேலையை பண்ணிகிட்ருப்பீங்க? நீங்கள் ஏதாவது ஒரு தனியாக ஒரு சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி எதாவது ஆரம்பிக்க வேண்டியதானே? நமக்கு தெரிஞ்சது இந்த ட்ரைனிங் தொழில் தான், நம்ம எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு. சரி, இல்லை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், ஏதாவது வழி கிடைக்கும், தேடினா தானே கிடைக்கும் அப்படின்னாரு. சரி, நானும் பார்த்து ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் மாதிரி ஒன்று ஆரம்பித்தோம். பட் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன ஒரு 4 வார்த்தை, மேக் த ப்ராடக்ட், செல் த ப்ராடக்ட், டெலிவர் த ரைட் டைம் அண்ட் கலெக்ட் த மணி. இந்த 4 வார்த்தையை ரொம்ப அழகாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னது என்னென்னா, நீ எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் 30ஆம் தேதி அன்றைக்கி அவங்களுக்கு சேலரி கொடுத்துடணும். அது ரொம்ப முக்கியமானது அது. அப்படி அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் கொடுக்கணும். ஏன்னா அவர் அதை செய்கிறாரு. நான் பார்த்துருக்கேன் அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாருக்குமே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படா இவர் இதை கண்டினியூஸாக எப்படி பண்ணுறாரு, அதுவும் 30ஆம் தேதி சேலரி கரெக்டாக கொடுத்துறாரு, இந்த சாப்பாடுலாம் கொடுக்குற, இதனால் நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு இது இருந்தது எனக்கு. அப்புறம் சரி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு, பரவாயில்ல, ஏதோ அவருடைய வைப்ரேஷனோ தெரியல. நானும் இதை இப்போ ஒரு 10 வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி 30ஆம் தேதி அன்றைக்கி சம்பளம் கொடுத்துடும். அவர் சொல்லுவார், நீங்கள் கொடுங்க சார், அதெல்லாம் வரும், அது எப்படியும் எங்கே போகுது, அது இப்போ திரும்பி சுற்றி நம்மக்கிட்ட தான் வரும் அது அப்படின்வார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. 2வது, பிறர் நூல் கொண்டு படிப்பது தான் கல்வி, பிறர் நலம் கருதி தருவது தான் செல்வம், பிறர் உயர்விலே உனக்கு இருக்கும் இன்பம், இந்த 3லுமே இருப்பது தான் தெய்வம். நான் சொல்ல, கண்ணதாசன் சொன்னது. பட் இந்த 3மே நான் அவர்கிட்ட பார்த்தேன். நான் என்னென்னா 2002 இந்தியாவுக்கு வரும்போது வெம்பாசி நகரில் தங்கியிருந்தார். அப்போ அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் அந்த கார் கேரேஜில் தங்கியிருந்தான். ரோஷனுக்கு நல்லா தெரியும். அவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம பையனை அந்த ஏஜுக்கார பையன் தானேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பழக விட்டு ஃப்ரெண்ட் ஆக்கி, அந்த பையனுக்கு நீ என் பையனோட பழகு, பேசு, நல்ல பையன் நல்லா இங்கிலீஷ் டெவலப் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட நல்ல படிப்பை பார்த்து அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அந்த பையனுக்கு அந்த பையன் படித்து நல்லா மேலே இன்றைக்கி கேம்பஸ் இன்டர்வியூ கிடச்சி அவன் கன்னடாவில் வேலை பண்ணுறான். அந்த பக்கம் வேலை பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு 60 லட்சத்தில் ஒரு சொந்தமாக வீடு வாங்கி கொடுத்துருக்கான். அவங்க அக்காவுடைய கல்யாணத்தை பண்ணியிருக்கான். அந்த பையன் நல்லா செட்டில் ஆகிட்டான். இதை ஒரு சொன்னார் சந்தோஷமாக, இதுமாரி பாருங்கள், அந்த பையன் சச்சின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருக்கான். இந்த பையன் ரோஷன் கூட தான் பார்த்தீங்களா, இப்போ முன்னே இருக்காரு. ஸோ அதுதான் சொல்கிறேன், பிற உயர்வில் அவருக்கு இருக்கும் இன்பம், அடுத்தவன் முன்னுக்கு வந்தான்றத அவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த தண்டனையை கூட அவர் ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவார். அவங்க வீட்டில் 10 வருஷமாக ஒரு டிரைவர் வேலை பண்ணார், சாமுவேல்னு சொல்லிட்டு, நல்ல டிரைவர். அவனும் எதை பண்ண, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டி போலீஸ்காரங்கள்ட்ட மாட்டின்ட்டான். சரி, அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுக்கிடுச்சு, அவனை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அது முடிஞ்சிச்சு. பட் அவனை கூப்பிட்டு சொன்னார் அவர், தம்பி நீ தப்பு பண்ணிட்ட, அதுக்கு தண்டனையாக நீ வேலையை விட்டு போயிடணும், அதான் கரெக்டு, நான் உன்னை என்கரேஜ் பண்ணால் அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. சத்தியமாக எனக்கு தெரியல, யாராவது சொல்லியிருப்பாங்களா நம்ம வாழ்க்கையில், உனக்கு 6 மாதம் நான் சம்பளம் கொடுக்குறேன், உனக்கு 6 மாதம் சம்பளம் கொடு, நீ வேலையை விட்டு போயிட்ட, பட் பரவாயில்ல 6 மாதம் சம்பளம் கொடுக்குறேன், ஏன்னா நீ பண்ண தப்புக்காக உன் ஃபேமிலி சஃபர் ஆகக்கூடாது. சார் இது உண்மையிலே நல்லா கை தட்டணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனை எனக்கு தெரியல, மற்ற வேற பார்த்தேன் எவ்வளோ பட உணர கெழுதி சொல்கிறோம். இந்த மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு இடத்துல கொடுக்குற தண்ணி வெளியே போ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுக்கு பேச்சே கிடையாது. ஆனால் இவர் அவனை கூப்பிட்டு வச்சு சொன்ன வார்த்தை ஏன்டான்னு கேட்டான், ஏன்பா அவன் 10 வருஷம் நம்ம கூட இருந்திருக்கான், அவன் ஸ்கூல் படிக்க வச்சிருப்பான், பசங்களுக்கு இது பண்ணியிருப்பான், அது பண்ணியிருப்பான், இப்போ திடீர்னு அவனுக்கு சேலரி நின்று போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதனால் உனக்கு 6 மாதம் நான் கொடுக்குறேன்ப்பா, அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடைச்ச பிறகு நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறமா அந்த நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும், அதுவே என் மூலதனம் ஆகும். அது அவருக்கு, ஏன்னா அவர் யூஎஸில் போய் அவங்க அக்கா வீட்டில் இருந்து தான் தங்கி படித்தார், அங்கே சாரி வேலை பண்ணார். அப்புறம் கடிச்சு பெருசாகி நல்லா வந்துட்டார். பட் அந்த நன்றி கடனாக அவங்க அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணார் சார் இங்கே சென்னையில். அவர் ராஜுக்கிட்ட சொன்னார், ராஜு இதுமாதிரி பண்ண போகிறேன்னு. ராஜு ஓகே. என்னென்னா ராஜு சாருக்கு கிடச்சது ஒன்று என்னென்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. எங்கள் இறைவனே மனைவியாக அமைஞ்சிடுச்சு.
அதனால் அவங்க ஏன் நீ வெளியிலலாம் பண்ணுற, நம்ம வீட்டிலே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வீட்டிலே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அண்ணாவும் அவங்க தங்கச்சியும் இதை கான்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அந்த மாதிரி மண்ணெல்லாம் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்று. ஸோ இது சூப்பர். அவருடைய வெற்றிக்கு காரணங்கள் வந்து ஒரு 5 பாயிண்ட்டு நான் பார்த்தேன், சொல்லி முடிச்சுக்கிறேன் நான். அவர் கார்லாம் ஓட்ட மாட்டார், ஓட்ட தெரியாதுன்னு இல்லை, ஓட்ட மாட்டார். அந்த டைமில் எதுக்கு வேஸ்ட்டு, ஏதாவது வேலை செய்யலாமே அப்படின்னு நினைப்பார். ஒன்று. ரெண்டாவது, ஒரு ப்ராட் மைண்ட் என்னன்னு கேட்டேன், ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கலாமாப்பா, ஒரு டிரைவருக்கு வேலை கொடுத்தா அவனுக்கு சம்பளம் கொடுக்கலாம், நம்மளே வண்டி ஓட்டி நம்மளே பண்ணிட்டு இருக்குது, இன்னொருத்தனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே, கொடுக்கலாமே. அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் முடிச்சிட்டேன். ஓகே, முடிச்சிடலாம். ஓகே. அதே மாதிரி அவருடைய டேபிளை ரொம்ப க்ளீனாக வச்சுக்குவார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தம் பத்தமாக இல்லை, வர்ற எந்த ஃபைல் வந்தாலும் இமீடியட்டாக டிசிஷன் எடுத்து டக்கு டக்குன்னு அனுப்பிச்சு அடுத்தவங்க வேலை செய்யறதுக்கு கொடுத்துருவார் அது. ஸோ அந்த வகையில் அது செகண்ட் இது எனக்கு பிடிச்சது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் சண்டைலாம் போட மாட்டார். அதெல்லாம் டைம் வேஸ்ட்டுன்னு நினைப்பார் அவர். சண்டைலாம் போட்டு எல்லாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, எதுக்கு அவங்கள்ட்ட சண்டை போடணும், அந்த ஆர்குமெண்ட்டு சண்டை போடுறது அப்படின்றது அவர்கிட்ட கிடையாது. 2. மூணாவது வந்து தன்னுடைய நிர்வாகத்தை அவரே நடத்த மாட்டார். காலையில் போய் கடையை திறந்து கல்லால் உட்காந்து காசு வாங்கலாம், அதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமேட்டிக்கு போட்டு நீட்டாக வந்து பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவார். கடைசியாக ஒன்று இருக்கு பாருங்க, சூப்பர். அது யாரையும் குறை சொல்லவே மாட்டார். அது ஒரு பெரிய குவாலிட்டி, அது பெரிய குவாலிட்டி. அவர் யாரையுமே நான் இது வரையும் பார்த்ததில்லை அவர் யாரையும் குறை சொல்லி கொண்டிருந்தேன். அவருடைய மெத்தடு என்னென்னா டீச்சிங் மெத்தட் தான். சொல்லிக் கொடு, தப்பு பண்ணிட்டானா கூப்பிடு, பேப்பர் பேனா எடுப்பான், இப்படி பண்ணி அடுத்த வாட்டி அவன் பண்ண மாட்டான், அவன் குரோத் ஆகிறதுக்கு இருக்கு அந்த டீச்சிங் மெத்தடு. ஸோ அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் மனதில் ஆயுள் முழுவதும் சுபதினம் சொல்லலாம். நம்மளுக்கு இன்றைக்கெல்லாம் சுபதினம் நினைக்கிறேன். இந்த புக்கை எழுதின இன்பாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக எழுதியிருக்காரு. ஆமாம், என்ன ஒன்று, இன்பா வந்து புக்கு எழுதல, நம்மளுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ராஜீவ் சார் யூனிவர்சிட்டியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு என்று கூடிய விடைபெரிய நன்றி, வணக்கம்.